ஸ்வேதாவையும் நம்ம சூர்யாவையும் நெருக்கமா பார்த்த மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ விஜய் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதுக்கப்புறமாவும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதண்ணி. அண்ணன் நல்லா கேள்வி கேளுங்க. தைரியமாக அவரை எதிர்கொண்டு நேர்லேயே கேட்டுருங்க. அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து சூர்யா வந்தோடனே மகா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக ஸ்வேதா கூட பழகுறீங்க? உங்களுக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க நீ யார்? நான் யார் கூட வேணாலும் பழகுவேன், எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், அதை கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தாலி எடுத்து காட்டி இதை கட்டினது நீங்கள் தானே, அப்போ என் புருஷன் நீங்கள் தானே, அப்போ எனக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் என்னை பொண்டாட்டியாக நினைக்கலனாலும் நான் உங்கள் பொண்டாட்டி தான், நீங்கள் என் புருஷன் தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என் பொண்டாட்டி ஆகவே முடியாது. நான் உன்னை அப்படி நினச்சி கூட பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது. அப்போது எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணணும்? அப்புறம் எதுக்காக நான் அந்த இடத்துல மேடையிலே என்னோட முகத்திரை விலைக்கு நான் காமிச்சேன்ல, அப்போ எதுக்காக என்ன எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க? கல்யாணம்னா என்னன்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாரு, எனக்கு அதை பற்றிலாம் பேச விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ தகுதி வாய்ந்தவ கிடையாது, உங்களுக்கு தகுதி வாய்ந்தவ கிடையாது. நீ எதை வச்சு சொல்கிறீங்க? நான் இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக நடந்திருக்கேன், எல்லாருக்கும் பிரியமாக தான் இருந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன். உங்களோட பிஸ்னஸ்லேயும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த அளவு ஒரு பொண்டாட்டி இதுக்கு மேலே என்ன செய்வா? ஒரு நல்ல மருமகளாகவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணாகவும் நான் இருந்திருக்கேன். ஆனால் இவ்வளவும் நான் பண்ணி கூட என் மேலே உங்களுக்கு இல்லை பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்க முடியாது, நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உங்ககிட்ட நிறைய குறை இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அப்படியா நீ இவ்வளோ பேசிட்டல, இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் 5 குறை உங்ககிட்ட இருக்குது. 5 குறையா? என்ன குறை அப்படின்னோடனே, 5 குறை இருக்கிறதால தான் உன்னை எனக்கு பிடிக்கல, புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாயாடுறல, நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஏற்று பேசுகிறல, அந்த குறை தான் முதல் குறை. இது குறை இல்லைங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட், புரியுதா? நம்ம மேலே தப்பு இல்லாத போது ஒருத்தர் தப்பு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம பேசுறது, இது கூட இல்லைன்னா மனுஷங்களை வாழ தகுதியே கிடையாது. தோ பேசுகிறப்பார் ஃபிலாசபி இஷ்டத்துக்கும், அதுதான் 2வது குறை அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு குறை 2வது குறை சொல்கிறீங்க, இதெல்லாம் குறையே கிடையாதுங்க. இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் குறை, புரியுதா? என்னை ஏற்று பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது, இதெல்லாம் நீ ரொம்ப ஓவர அறிவாளி நினச்சிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணுறல, அதுதான் 3வது குறை. என்னங்க நீங்கள் ஃபஸ்ட்டு 2வது 3வது 3மே ஒரே குறை தாங்க, இதுதான் நீங்கள் பிரித்து போடுறீங்க. இது இப்படி விளக்கமாக பேசுனீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும். இதுதான் எனக்கு உங்ககிட்ட ஆட்டிடியூட் தான், இது என்கிட்ட சுத்தமாக பிடிக்கல உங்ககிட்ட, புரியுதா? இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறது, என்கிட்ட ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக நடந்துக்கிறது, திமுறாக பண்ணுறது, இதெல்லாம் தான் 4வது குறை அப்படி சொல்லிட்டு எழுதுறாரு. இந்த 4மே குறை கிடையாது, 4மே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி போது விடுங்க, 5வது அப்படி என்ன குறை அப்படின்னு கேட்குறாங்க. 5வதா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ குறை இல்லைன்னு அர்த்தம், இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்க்குறாரு. தோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கல, எப்படி பண்ணியிருக்க தெரியுமா ட்ரெஸ்ஸு? நான்லாம் ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி, என் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஸ்டேட்டஸோடு இருக்கணும், ஒரு ஸ்லிப்பர் சரியில்லை, ஒரு மேக்கப் இல்லை, அது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா யார் உன்னை ஒய்ஃபாக ஏற்றுப்பா சொல்லு? என்ன மாதிரி ஆளுங்களாம் எப்படி ஒய்ஃபாக உன்னை எல்லாரும் முன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட முடியும் சொல்லு அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போது நான் நல்லா இல்லையா? இங்கே பார், முகம் அழகாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணணும், புரியுதா? ஒரு எம்டியோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உனக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? நல்லா 10 முளை சாரியை கட்டிக்கிட்டு, அதே மாதிரி நல்லா ஒரு பெரிய புட்டை வச்சுக்கிட்டு, பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் நட்டெலாம் வச்சு போட்டு நின்னியனா, அது கொழு பொம்மை மாதிரி இருப்பேன். என் ஒய்ஃப் மாதிரி எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கு ஸ்டைலிஷாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும், ஆனால் நீ இருக்கியா? இல்லைல்ல, அப்புறம் எந்த தைரியத்தில் உனக்கு குறை இல்லைன்னு சொல்வேன்? நீ எனக்கு பொண்டாட்டியாக இருக்க ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உன்கிட்ட கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லிட்டு போகிறாரு. மகா அப்படியே உடஞ்சி அப்படியே பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இது